தோட்டத்தில் காய்த்த இந்த பழத்தாரை எப்படி ரசாயன மருந்து தெளிவிக்காமல் பழுக்க வைப்பது என்பதை பாருங்கள். இது போன்ற காய்ந்த இலைகளை போட்டு அதை கொளுத்தும் பொழுது உண்டாகும் புகை இந்த வாழைத்தாரை நன்கு காமிக்க வேண்டும். பாருங்கள், அதில் வரும் புகை நெருப்பு பக்கத்தில் காமிக்கக்கூடாது, அந்த புகையை மட்டும்தான் காமிக்கணும். நீங்கள் அந்த நெருப்பு காமிச்சிங்கன்னா வாழைப்பழத்தார் கருத்து போயிடும். அதனால் என்ன பண்ணணுன்னா, அந்த புகை வரா மாதிரி இன்னும் கொஞ்சம் இலையெல்லாம் போட்டு நல்லா மூடிடுங்க. இங்கே பாருங்கள், இது போட்டு மூடு சமயத்தில் புகை வரும், நல்ல புகை வரும். இப்போ இந்த சமயத்தில் அந்த தாரை நல்லா காமிங்க. சரியா? இது போன்று கட்டி வைத்த பிறகு ஒரு 2-3 நாட்கள் கழித்து அழகான உங்களுக்கு நன்கு ரசாயன மருந்து தெளிவிக்காத வாழைப்பழம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.